இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரிலும் தம்முடைய பலத்த வல்லமையை விளங்க பண்ணும்படி வந்திருக்கிறார். ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். எங்கள் நடுவில் வந்திருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரிலும் கிறிஸ்துவின் வல்லமை விளங்கும்படி எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, 1 யோவான் 3:8 நாம் படிக்கிறோம், பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்வில் வரும்போது மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிருக்கிற நம்முடைய வாழ்வில் ஆவிக்குட்பட்டவர்களாயிருக்கிற அந்த மேன்மையான அனுபவத்திற்குள் அழைத்து கொண்டு செல்லுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 17வது வசனத்தை படிக்கிறேன், சற்று கவனியுங்கள். ரோமர் 7வது அதிகாரம் 17வது வசனம். ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்று சொல்லுகிறதை கவனியுங்கள். ஏனென்றால் 16வது வசனத்தில், இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாயிருக்க நியாய பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்ளுகிறேன். 18வது வசனத்தை பாருங்கள். அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை என்று சொல்லுகிறதை பாருங்கள். மறுபடியும் 19வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். ஏன்? 20வது வசனத்திலே, அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. மறுபடியும் பாருங்கள், 23வது வசனம். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு காரியத்தை தீர்மானித்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்குள் அனுப்ப வேண்டும் என்று தீர்மானித்தார். எதற்காக? ரோமர் 8வது அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்கள். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும் என்று எழுதியிருக்கிறதை பாருங்கள். ஏனென்றால் அங்கு பிசாசு இப்பொழுது கிரியை செய்ய முடியவில்லை. அங்கு இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பாவம் இருந்தவரை பிசாசு தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய பொல்லாத கிரியைகளை நடப்பித்தான். ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்து உள்ளே வந்த போது ஆண்டவர் பிசாசின் கிரியைகளை அழிக்கிறார். மாம்சத்தின் கிரியைகளை மேற்கொள்ளுகிற ஒரு பலத்தை ஆண்டவர் அவர்களிலே வைக்கிறார். ஏனென்றால், என்னை பலத்தால் இடைகட்டி என் வழிகளை செவைப்படுத்துகிறவர் தேவனே என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவராகி இயேசுவே அந்த காரியத்தை செய்கிறதை பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து சற்று கவனியுங்கள். மார்க் 1:23 முதல். அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். 25வது வசனத்திலிருந்து பாருங்கள். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். ஒரு மனிதனை ஆளுகை செய்கிற இந்த அசுத்த ஆவியை ஆண்டவர், நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று கர்த்தர் அதட்டுகிறார். 26வது வசனத்தை பாருங்கள். உடனே அசுத்த ஆவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் பிசாசின் கிரியைகளை
அழிக்கும்படிக்கு அவர் வெளிப்பட்டிருக்கிறார். மறுபடியும் 27வது வசனத்தை பாருங்கள். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? அல்லேலூயா. இவர் அதிகாரத்தோடு அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். பாருங்கள், அடுத்த வசனத்திலே, அது முதல் அவருடைய கீர்த்தி கலிலேயா நாடு எங்கும் பிரசித்தமாயிற்று. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு வந்திருக்கிறார். இந்த மனிதனை பாருங்கள், 23வது வசனத்திலே, அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான் என்று எழுதியிருக்கிறதை நாம் கவனிக்கும் போது, அது ஒரு ஜெப ஆலயமாக இருந்த போதும் இப்பொழுது அந்த மனிதனுக்குள் ஒரு அசுத்த ஆவி இருக்கிறது என்று நாம் படிக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கிறவராக தம்மை காண்பிக்கிறதை கவனியுங்கள் பிரியமானவர்களே. ஆகவே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து கவனியுங்கள். அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு வெளிப்பட்டவர் என்பதை அவர்கள் அடையாளம் கண்டார்கள். ஆகவே அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார் என்று வேத புத்தகத்திலே படிக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து வல்லமையுடைய கர்த்தராக வந்திருக்கிறார், பிசாசின் கிரியைகளை அழிக்கிறவராக வந்திருக்கிறார், நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிறவராக வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, மத்தேயு 8:17 அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு ஆச்சரியமான தேவன். பிரியமானவர்களே, நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தம்முடைய இரக்கத்தை தரும்படி வந்திருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 30வது வசனத்தை பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை கவனியுங்கள். யோவான் 14:30 அவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. ஆகவே இயேசு கிறிஸ்து பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு வெளிப்பட்டவர். அவரிடத்திலே இந்த உலகத்தின் அதிபதிக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் வந்து வாசம் பண்ணும் போது அது எத்தனை மேன்மை பிரியமானவர்களே. ஆகவே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரிலும் வாசம் பண்ணுவதற்கு நாம் வாய்ப்பு கொடுப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் கெட்டு போக மாட்டார்கள் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். ஏனென்றால் பாவமோ பிசாசோ வியாதியோ எந்த விதத்திலும் அவர்களை மேற்கொள்ளாதபடிக்கு அவர்களில் கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார். ஆகவே கிறிஸ்துவின் மூலம் நாம் ஆளுகை செய்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். பிரியமானவர்களே, ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லி பிசாசின் கிரியைகளை அழிக்கிறவராக வந்தீரே. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தம்முடைய ஆவியினால் நிரப்பும். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவில் பலமாய் இறங்கி வருவீராக. ஒவ்வொருவரும் பிசாசின் கிரியைகளை அழிக்கிறவர்களாக கர்த்தருடைய சித்தத்தை முழு பலத்தோடு செய்து நிறைவேற்றும்படி ஆண்டவர் உம்முடைய இரக்கத்தாலும் பலத்தாலும் இடைகட்டி ஆசீர்வதியும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். மகிமை மகிமை